வணக்கம். உங்க அன்பும் ஆதரவும் ஆசீர்வாதத்தோட எனக்கு இந்த 2026ல் என்னுடைய 7வது கடை நான் இன்னைக்கு ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த அன்பும் ஆதரவும் என்னைக்கும் நீங்க எனக்கு கொடுக்கணும். എല്ലാവർക്കും കിട്ടും വരും. அப்புறம் கொஞ்சம் வருஷங்களுக்கு முந்தி எனக்கு ஓணம் பம்பர்ல ஒரு 3rd பிரைஸு ஆல்டோ மாருதி காரு நான் வித்த டிக்கெட்ல ஒருத்தருக்கு கிடைச்சது. அவருக்கான சைக்கிளை கூட ஓட்ட தெரியும். நேர அந்த சீட்டையும் கொண்டு என்கிட்ட வந்தார். சார், எனக்கு இந்த கார் கிடைச்சிருக்கு சார், இந்த காரை வச்சு நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு சைக்கிளை கூட ஓட்ட தெரியாது, எனக்கு அவ்வளோ பெரிய வீடு ஒன்றும் கிடையாது, நீங்க ஏதாவது பண்ணி தரணும் சார்னு சொன்னாங்க. அப்ப என்கிட்ட கார் இல்லை. இப்ப முதலா நான் அந்த ஷோரூம்ல போயிட்டு அந்த காருக்கு எவ்வளவு ரேட்டு வருதுன்னு கேட்டேன். அவங்க ஒரு அமௌண்ட் சொன்னாங்க. அந்த அமௌண்ட் நான் அவங்களுக்கு கொடுத்துட்டு அந்த காரு ஃபர்ஸ்டா ஒரு ஆல்டோ கார் வந்து எனக்கு அவங்க மூலியமா தான் எனக்கு கிடைச்சது. கிறிஸ்மஸ் நியூ இயர் பம்பரு நெருங்கி வந்தாச்சு. இந்த மாதம் 24/1/2026 குலுக்கல். உங்களுக்கு தெரியும், 20 கோடி ஒரு ஆளுக்கு, அது மாதிரி 20 கோடி 20 ஆளுக்கு, அந்த மாதிரி எக்கச்சக்கமான பரிசு நம்ம கிறிஸ்மஸ் நியூ இயர் பம்பர்ல நம்ம கேரளா கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. 400 ரூபா டிக்கெட் விலை. செட்டு வாங்கும்போது உங்களுக்கு 4000 ரூபா வருது. உங்களுக்கு வசதிக்கு பொறுத்த மாதிரி செட்டான செட்டு வாங்கலாம், இல்லை ஒரு டிக்கெட்டான ஒரு டிக்கெட் வாங்கலாம். அதிர்ஷ்டம் இருந்தா அதுலேயே அடிக்கும். நம்ம கவர்மெண்ட் டெய்லி ஒரு கோடீஸ்வரனை உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க. அது ஒரு இடத்துல கேரளாவில எந்தெல்லாம் ஜில்லை இருக்கோ அந்தெல்லாம் ஜில்லையில ஒரு கோடீஸ்வரமார
நம்ம கேரளா கவர்மெண்ட் உருவாக்கிட்டே இருக்காங்க. அந்த டிக்கெட்டினுடைய விலை 50 ரூபா மட்டும்தான். முதல் பரிசு 1 கோடி, அப்படி 2வது பரிசு, 3வது பரிசு, அந்த மாதிரி எக்கச்சக்கமான பரிசு அதிலேயே இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தா அதிலேயே அடிக்கலாம். நம்ம கடை பாலக்காடு ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில். இப்ப 3 கடை இருக்கு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில். நீங்க வந்தா நம்ம கடைக்கு வாங்க, ஒரு சீட்டை வாங்கிட்டு போங்க. கோடீஸ்வரனோ கோடீஸ்வரியோ ஆகுங்க. ஒரு முக்கியமான விஷயம், ஆன்லைன் வழியா நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது நல்லதை தேர்ந்தெடுத்து பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஒரு நாள் நம்ம ஃப்ரெண்டோட கடையில் வேலை பார்க்குற பையன் சின்ன ஒரு சாதனம், ஒரு 200 ரூபாட ஐட்டம்ஸு 400 ரூபாட சாதனமாக்கும் 200 ரூபா பாதி விலை ஆஃபர் இருக்குன்னு சொல்லி அவன் வாங்கினான். அதில் கூட அவங்க ஒரு கூப்பன் கொடுத்துருந்தாங்க. இது வாங்கி ஒரு வாரம் கழிச்சதும் அவனுக்கு கோல் வருது, உங்க கூப்பனுக்கு பரிசு விழுந்திருக்கு, 4 கிராம் தங்கம், 2 கிராம் வெள்ளி, அப்படி கொஞ்சம் நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம். அப்ப சரின்னு சொல்லி அவன் எவ்வளவு ரூபா ஆகும்னு கேட்டான். அது போஸ்டலேக்கும் வந்திருக்கு. போஸ்டல் வேணா கவர்மெண்ட் வழியா கவர்மெண்ட் தபாலியாக்கு வந்திருக்கு. இவனுக்கு டவுட் ஆயிட்டு இவன் போய் விசாரிச்சான். அப்ப போஸ்ட் ஆபீஸ்ல இந்த மாதிரி வந்திருக்குன்னாச்சு. அப்ப போஸ்ட் ஆபீஸ்ல அவங்க சொன்னாங்க, 3500 ரூபாய் நீங்க பணம் கட்டினா உங்களுக்கு இந்த டெலிவரி பாக்ஸ், பெரிய பாக்ஸ் டெலிவரி பாக்ஸ் உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னாங்க. பையன் நேரம் வந்தான், அவன் கையில காசு இல்லை. அப்படியே அவன் ஓனர், நமக்கு தெரியற ஆளுதான், ஓனர்கிட்ட போயிட்டு, அண்ணா இந்த மாதிரி இருக்கும், எனக்கு ஒரு சம்பவம் அப்படி வந்திருக்கு, 4 கிராம் தங்கம் அவங்க சொன்னாங்க, 2 கிராம் வெள்ளி, கொஞ்சம் நிறைய பொருள்கள்லாம் இருக்கு, இந்த பணம் எப்படியாவது கிடைச்சா நமக்கு அந்த போஸ்ட் ஆபீஸ்ல வந்திருக்கு, நான் போய் பார்த்தேன் சொன்னப்போ அவன் ஓனர் என்ன சொன்னா, சரிப்பா, அப்ப நான் கேஷ் அரேஞ்ச் செய்தாரு. அப்ப அதுல என்ன கிடைக்குதோ அதுல பாதி நீங்க எனக்கு தரணும்னு பையன்கிட்ட சொன்னாங்க. அப்ப சரின்னு சொல்லி அந்த ஓனர்கிட்டையும் காசு இல்லை. அவன் என்ன செய்தான், 3500 ரூபாய்க்கு 4000 ரூபா இன்ட்ரெஸ்ட்டுக்கு எடுத்தான். இன்ட்ரெஸ்ட்டுக்கு எடுத்து இவங்க 2 ஆளும் சுகமா போயிட்டு இந்த 500 ரூபாய்க்கு நல்ல பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு நேர போஸ்ட் ஆபீஸ் போனாங்க. போஸ்ட் ஆபீஸ் போனப்போ பாக்ஸ் கரெக்டா இருக்கு. போஸ்ட் ஆபீசர் சொன்னாங்க, இவங்க கேட்டா பொழிச்சு பார்க்கலாமா கேட்டப்போ, இல்லை முடியாது, நீங்க பணம் கட்டிட்டு தான் அது எடுக்கணும், பொழிச்சா அது சரியாகாதுன்னு சொல்லி சரின்னு சொல்லி அந்த பாக்ஸை வாங்கி நேர கடைக்கு போய் ஓபன் பண்ணி பார்த்தாங்க. அதுல என்ன இருக்கு தெரியுமா, வைக்கோல், நிறைய வைக்கோல். வைக்கோல்கள் சொன்னா நம்ம அரிசி செடியில வர்ற ஒரு இது இருக்குமல்லோ, அந்த வைக்கோலுக்கு இடையில தேங்காய் செரவர ஒரு செரவை மட்டும். இப்படி நிறைய பேர் ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க.
உங்களுக்கு ஒரு அறிவுக்கு வேண்டிதான் நான் இந்த ஒரு மேட்ரு நான் சொல்றேன். வணக்கம்.